ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தான் உங்கள் அருணகிரி. இப்போ இன்றைக்கி நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இது டே 6ன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று எடுக்க வேண்டிய வீடியோவே நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். நேற்று ஃபுல்லாக சரியான மழை, அதனால் இன்றைக்கி தான் வந்து அந்த எண்டில் வீடியோ பேசுவோம்ல, அந்த வீடியோ இன்றைக்கி காலையில் தான் வண்டியில் வரும்போது எடுத்தேன். எப்போ போல நடந்துக்கிட்டு இருக்கோம். சரி என்ன இதுன்னு கடைக்கு போயிட்டு இது பண்ணலாம். மேலே மேகத்தை பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருந்துச்சு. நான் பிக்சர் வேணால் ஆட் பண்ணுறேன், என்னன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சுங்க. திடீர்னு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இது தெரியுதான்னு தெரில, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்குல்ல அங்கே பார்த்தீங்களா? என் மூஞ்சி பிளர் ஆகிடுச்சு. நான் ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிடுறேன். சரி என்ன இது கடைக்கு போயிட்டு என்ன இதுன்னு பார்த்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டாங்க. அதனால் நம்ம தான் இன்றைக்கி ஊற்றணும். அது கொஞ்சம் கசகசன்னு இருக்கும் சமையல் கட்டு, கண்டுக்காதீங்க. ஏன்னா நேரத்தில் கோயிலுக்கு போனதுனால ஒன்றும் சுத்தம் பண்ணல. நம்மளே தோசையெல்லாம் ஊற்றி சாப்பிட போகிறோம். இந்த ஓட்டையெல்லாம் ஃபில்லப் பண்ணிடுவோம். சட்னி மட்டும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. வெங்காய சட்னி மட்டும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவு மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க. ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டா சொல்லிட்டு. சரிங்க, சாப்பிட்டு போகும்போது இன்னும் எதுன்னு பார்த்துட்டு கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அப்படின்னு சொல்லுவேன். வெளியே போயிட்டு அவுட்ஃபிட் அப்படி இப்படின்னு காமிப்பேன், கண்டுக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு கிளம்பியாச்சு. வந்து வாக்கிங் போயிட்டு வந்து படுத்தேங்க. வீட்டில் யாரும் இல்லையா, வந்து படுத்த தூங்கிட்டேன். மணி பார்த்தீங்கன்னா 9 ஆகி போச்சு. சரி போய் கடை திறக்கலாம். 2 days அவுட்ஃபிட்டுங்க, அவ்வளோதான். போய் நம்ம கடை திறக்கலாம். இல்லை கடை சாவி, வீட்டு சாவி. சரி போயிட்டு கடைக்கு போயிட்டு கடையை ஓப்பன் பண்ணிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஹலோ, பார்த்தீங்கன்னா இப்போ சுசுக்கி அக்சஸ் ஒன்று கொடுத்தோம். இப்போ 2 ரூபா அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. திங்கக்கிழமை மணிக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வண்டி தான் செம்ம ஆஃபருங்க. சும்மா கூப்பிட்டு இருந்தாங்க. 6 பேர் 7 பேர் கூப்பிட்டாங்க. மழை வருது வரலன்னு சொல்லி போட்டு பவானிலேருந்து ஒருத்தர் வந்துட்டு இருக்காப்புல. அதுக்குள்ளே நம்ம இங்கே லோக்கல்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி திங்கக்கிழமை இன்னொரு வண்டி வருது, நான் வாங்க பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் சரிட்டாப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸ்கூட்டி பேப்பு நம்ம வந்து அட்வான்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்க, அது டெலிவரி எடுத்தாச்சு. கிளிப்பிங்ஸ் வேணால் ஆட் பண்ணுறேன். டெலிவரி எடுத்தாச்சு இல்லை, டெலிவரி கொடுத்தாச்சு. கிளிப்பிங்ஸ் வேணால் ஆட் பண்ணுறேன். சரிங்க, இன்னைக்கு கடையை பூட்டிகிட்டு கிளம்பலாம். மணி 8:30 ஆகி போச்சு. தலைவர் வலிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல கால். போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வீட்டுக்கு போகலாம் தாங்க கிளம்புனேன். அதுக்குள்ளே எனது தயார் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட டாமி இருக்குல்லைங்க, டாமிக்கு வந்து இது வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க, அந்த நாய்ச்சங்கிலி. அது கட்டாகி போச்சுங்க. அதனால் பெட் ஷாப்புக்கு வந்தோம். குருவி இது நம்ம அது பேர் என்ன, லவ் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. பார்த்துட்டு மீன்லாம் இருந்துச்சு. அதான் பாருங்கள் எப்படி கலர் கலராக இருக்குங்க. கலர் கோழி கொஞ்சம் மாதிரி. நம்ம மீன்லாம் வளர்த்துறது இல்லைங்க, அவ்வளோதான். நான் பார்க்குறது நல்லா இருந்துச்சு, அதான் எடுத்து போட்டேன். ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோழி பார்த்தீங்கன்னா அந்த வண்டி டெலிவரி கொடுத்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துச்சு, சாப்பிட்டாச்சு. அது மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க, அதான் டைம் ஆகி போச்சு. மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ஆர்சிபி செம்ம கம்பேக்குங்க. 6 மேட்ச் ஜெயிச்சு வேறு லெவலில் பிளே ஆஃப் லெவலில் போயிடுச்சு. வெளியே போக வேண்டிய டீம் அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க, உள்ள போயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எல்லாம் நல்ல வரைக்கும் நடக்கும். சரிங்க, பார்த்துக்கலாம். இனி ஒரு நாள் இனிதாக முடிந்தது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.